திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தேவன் பாகம் 5 பகுதி 18. பீடத்தில் ஒரு செய்தி. சோழ மன்னர் சுந்தர சோழரும் வானவன் மாதேவியும் தஞ்சைக்கு புறப்பட்டு போக குந்தவையும் தெட்டக்கனியும் ரதத்தில் பழையாறைக்கு புறப்பட வந்தியத்தேவன் ஒரு புறவியில் அவர்களை பின்தொடர்ந்தான். அவர்கள் புறப்பட்டு சென்ற பிறகு விசாரணைக்கு நேமியங்கரை மட்டும் வர சொல்லி இருந்தான் பார்த்திபன். அன்று குந்தவை இவனிடம் உரையாடிட்டு சென்ற பிறகு பார்த்திபனுக்கு இருந்த மனநிலையில் நேமியங்கரிடம் விசாரணை நடத்த தோன்றவில்லை. ஆதித்த கரிகாலன் தன்னை மறந்த நிலையில் கொலையை செய்திருக்கிறான் என்கின்ற சந்தேகம் பார்த்திபனிடத்தில் ஏற்கனவே தோன்றியிருக்க அதை ஊர்ஜிதப்படுத்துவது போல் குந்தவை இவனிடம் ஐயங்களை எழுப்பியிருந்தாள். எனவேதான் அந்த மனநிலையில் அவரை விசாரிக்காமல் விட்டிருந்தான். ஆதித்த கரிகாலனின் குரு நேமியங்கரை குறுக்கு விசாரணை செய்து கொண்டிருந்தான் பார்த்திபன். குழலழகனும் நீங்களும் ஆதித்த கரிகாலனுக்கு இரு கண்கள் போன்று என்று அறிந்திருக்கின்றேன். சிந்தூரன் குழலழகன் என்று அவனுக்கு நெருங்கியவர்கள் எல்லோரும் குறிவைக்கப்பட்டுள்ளதை காணும் பொழுது நீங்களும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது என்று துவக்கத்திலேயே அவன் கூற நேமியங்கரின் முகம் இருண்டு விட்டது. அவரது தேகம் நடுங்க கலக்கத்துடன் பார்த்திபனை நோக்கினார். அச்சுறுத்தலுடன் விசாரணையை துவக்கினால் அவரை மறக்காமல் உண்மை கூறக்கூடும் என்பதால் தான் அந்த அச்சுறுத்தலை செய்தாலும் அவர் தொடர்ந்து கூறிய பதில் பார்த்திபனையே நிலைகுலைய செய்துவிட்டது. உண்மை, நானும் அதைத்தான் என் மனத்துக்குள் எண்ணி குமைந்து கொண்டிருந்தேன். ஏன் தான் இளவரசரின் ஆசாக இருக்க சம்மதித்தேனோ தெரியவில்லை. மலையமானின் வற்புறுத்தலினால் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். அது என் உயிருக்கே உழைவைக்கும் என்று அப்பொழுது நான் நினைக்கவில்லை. முன்பொரு நாள் இளவரசனும் நானும் குழலழகனும் பழையாறை கஜானாவுக்கு சென்றிருந்தோம். இளவரசர் பானபத்திரம் மற்றும் உத்தம செல்லரின் வாழை ஆகியவற்றை கொண்டு வந்தார். இந்த விவரங்கள் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் இந்த கொலைகளை செய்கிறாரோ என்னவோ. மனநிலை அழுத்தத்தை தனக்கு சாதகமாக ஆக்கி கொண்டு கொலைகளை செய்கிறாரோ என்று எனக்கும் ஐயமாக இருக்கிறது. நேமியங்கரின் குரல் நடுநடுங்கியது. ஆதித்த கரிகாலன் தான் இந்த கொலைகளை செய்ததாக எதை வைத்து நீர் அனுமானிக்கின்றீர்? பார்த்திபன் அதிர்ந்தார். சிறு வயதிலிருந்தே அவனுக்கு கல்வி புகட்டும் ஆசானாக நான் இருந்திருக்கிறேன். நானும் திருக்கோவிலூரைச் சேர்ந்தவன்தான். கருடகுன்றம் என்னும் எனது கிராமம். மலையமான் தான் ஆதித்த கரிகாலருக்கு என்னை ஆசானாக நியமித்தார். அப்பொழுதே இளவரசருக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனைகள் உண்டு. அவற்றிலிருந்து மீண்டு வந்தார் என்று நிம்மதியாக இருந்த வேளையில் அண்மை காலங்களில் பழைய மூர்க்கத்தையும் உக்கிரத்தையும் இளவரசர் கொண்டிருக்கிறார். தாங்கள் யாரிடமும் கோராமல் இருந்தால் ஒரே ஒரு விஷயத்தை நான் தெரிவிக்கின்றேன் என்று அவர் சுற்றுமுற்றும் பார்த்தார். ஏற்கனவே இளவரசர் ஒரு கொலையை செய்திருக்கின்றார். நேமியங்கர் கூறியதும் திடுக்கிட்டு விட்டான் பார்த்திபன். சேவூரில் வீரபாண்டியின் தலையை கொய்து தானே கூறுகின்றீர்கள்? பார்த்திபன் கேட்டான். அது கொலை இல்லை, போரின் முடிவு. நான் சொல்வது மனநிலை பாதிப்பால் செய்த கொலை, நேமியங்கர் கூறினார். சற்று விரிவாக கூறுங்கள். திகைப்பின் உச்சத்தில் இருந்தான் பார்த்திபன். சிந்தூரனின் கொலை நடந்த இடத்திலும் ஆதித்த கரிகாலனை பார்த்ததாக கல்பாவும் லல்லாடிகாவும் கூறியிருக்கிறார்கள். அதனை ஒரு காவலனும் ஊர்ஜிதம் செய்திருக்கின்றான். நேற்று நள்ளிரவிலும் உருக்கத்தி பாதையில் அவன் உறக்கத்தில் உலாவியதாக காவலர்கள் கூறுகின்றனர். அவர்கள் உலாவிய அதே சமயத்தில்தான் குழலழகனும் கொல்லப்பட்டிருக்கின்றான். இப்பொழுது நேமியங்கர் வேறு பெரும் இடியை தலையில் போடுகின்றாரே. அவர் தொடர்ந்தார். திருக்கோவிலில் இருந்த பொழுது மலையமானின் மாளிகையில் தங்கித்தான் நான் இளவரசருக்கு கல்வி போதித்தேன். மன ரீதியாக பிரச்சனைகள் சிறு வயதில் அதிகம் இருந்தாலும் மனமாசு கிடலத்தில் பகிரண்ட காயக்கல்பர் என்கின்ற சித்தரிடம் சிகிச்சை செய்து கொண்ட பிறகு பூரண குணமடைந்தார். கல்வி பாடங்களில் மிகவும் ஆர்வத்துடன் இருப்பார். திருக்கோவிலில் இருக்கும் வரை உற்சாகமாகவே இருப்பார். ஆனால் தன் பெற்றோரின் வற்புறுத்தலை தொடர்ந்து தஞ்சைக்கு சென்று அங்கே தங்கிவிட்டு மீண்டும் திருக்கோவிலூர் வரும்பொழுது பழைய உக்கிரத்தையும் குழப்பத்தையும் கொண்டிருப்பார். என்னையே ஒருமுறை கோபத்தில் வாளை எடுத்து வெட்ட வந்தார். மலையமானின் மூதாதையரின் குடும்ப வீணையை கீழே போட்டு சுக்கு நூறாக உடைத்தார். எப்போதெல்லாம் தஞ்சைக்கு சென்றுவிட்டு வருகின்றாரோ அப்பொழுதெல்லாம் உக்கிரம் அதிகமாகும். எனவேதான் மலையமான் அவரை கெடில நதிக்கரையை கடந்து போகக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தார். பிறகு அவர் தஞ்சைக்கு போகாமல் இருக்கவே மீண்டும் அவரது குணத்தில் சாத்வீகம் தோன்றியது. இப்பொழுது இளவரசரின் முகத்தில் பழைய உக்கிரத்தையும் குழப்பங்களையும் முன்பு போல் காண்கின்றேன்.
கிசுகிசுத்த குரலில் கூறினார் நேமியங்கையர். எப்போது முதல் இந்த மாற்றத்தை உணர்கின்றீர்? பார்த்திபன் அவரை உன்னிப்பாக கவனித்தான். இளவரசர் காஞ்சியில் காலடி வைத்த போது கூட நன்றாகத்தான் இருந்தார். ஆனால் ஒரு இரவு நான், குழலழகன் மற்றும் கதிராமங்கலன் என்னும் பழையாறை கஜானாவின் அதிகாரி ஆகிய மூவரும் இளவரசருடன் பழையாறை கஜானாவிற்கு சென்றோம். அதன் பின்புதான் இளவரசரின் குணத்தில் மாறுதல்கள் ஏற்பட்டது. தாங்கள் யாரிடமும் கூறாமல் இருந்தால் ஒரு விஷயத்தை தெரிவிக்கின்றேன் என்ற நேமியங்கர் சுற்றுமுற்றும் பார்த்தார். அதன் பிறகு ஒரு நள்ளிரவு இளவரசர் அந்த கதிராமங்கலனை தேடி சென்று கொன்றுவிட்டார். அவன் பிணம் சோமேஸ்வரர் ஆலயத்தின் முன்பாக கிடைத்ததாம். நேமியங்கையர் கூறினார். உங்களுக்கு யார் கூறினார்கள்? பார்த்திபன் அவரை கேட்டான். எனக்கு குழலழகன்தான் கூறினான். பழையாறை முழுவதும் பேசிக்கொள்கிறார்கள் என்று வேறு கூறினான். பார்த்திபனுக்கு சட்டென்று ஏதோ உறுத்தியது. குந்தவை கூறியதை நேமியங்கையரும் ஊர்ஜிதப்படுத்துகின்றார். சிந்தூரன் மரணமடைவதற்கு முன்பாக ஆதித்த கரிகாலன் அவனது கூடாரத்தின் முன்பாக கல்பலதாவும் லலாடிகாவும் பார்த்திருக்கின்றனர். குழலரின் கொலைக்கு முன்பாக முருக்கத்தி பாதையை நோக்கி ஆதித்த கரிகாலன் செல்வதை பொன்னாழியின் பணியாளர்கள் பார்த்திருந்தனர். அதே போன்று கதிராமங்கலன் கொலை செய்யப்பட்ட அன்று ஆதித்த கரிகாலனை பார்த்தவர்கள் யாராவது உண்டா? பார்த்திபனின் சிந்தனையில் உறுத்தல் அதிகமானது. குந்தவியிடம் இவன் கூறிய தகவல்களில் ஏதோ ஒன்று இவனை குழப்பியது. நேமியங்கையரே, பொன்னாழி பிரவேசத்திற்கு முன்பாக சிந்தூரன் கொலை செய்யப்பட்டான். நேற்று குழலழகன் கொலை செய்யப்பட்டான். கதிராமங்கலன் எப்போது கொல்லப்பட்டான்? தங்களுக்கு நினைவிருக்கிறதா? பார்த்திபன் கேட்க நேமியங்கையர் தலையசைத்தார். தெரியவில்லை இளவரசே. தஞ்சை கதானா அதிகாரி விருஞ்சிநாதர் தான் கதிராமங்கலனின் கொலையினை பற்றி அதிகாரப்பூர்வ தகவலை சோழ மன்னருக்கு தெரிவித்தார். விருஞ்சிநாதரை கேட்டால் விவரம் தெரிய வரும். பார்த்திபன் யோசித்து கொண்டே இருந்தான். குந்தவை தன்னிடம் பேசிய போது அளித்திருந்த ஒரு தகவல் எல்லா கேள்விகளுக்கும் விடையளித்து குழப்பங்களையும் தீர்த்துவிடும். ஆனால் அவன் சிந்தையில் ஒரு மூலையில் அந்த தகவல் கரன்று கொண்டே இருந்தது. எவ்வளவு யோசித்தும் கொழுந்துவிட்டு எரிய மறுக்கின்றது. அன்று இரவே தஞ்சைக்கு பயணமாகி விருஞ்சிநாதரை சந்தித்துவிட்டு வந்தால்தான் என்ன? உடனேயே கல்பரதாவிற்கு கொடுத்திருந்த வாக்கு நினைவுக்கு வந்தது. வாரம் ஒரு இரவாவது அவளது அறைக்கு ரகசியமாக விஜயம் செய்வதாக கூறியிருந்தான். அவள் இன்று அவன் வரவை எதிர்பார்த்து அவளுடன் காத்து கொண்டிருப்பாள். என்ன செய்வது? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும் அவளை சந்திக்க வருவதாக வாக்களித்திருந்த நிலையில் மனம் அன்று வெள்ளிக்கிழமை என்பதை அவனுக்கு நினைவுபடுத்தி கொண்டேதான் இருந்தது. காதல் மனைவியை சந்திக்கப் போகிறோம் என்கின்ற குதூகலம் இருந்தாலும் அப்போதைக்கு கல்பலதாவின் மீது ஒருதலையாக காதல் கொண்டிருக்கும் ஆதித்த கரிகாலனுக்கு தெரியாமல் அவளுடன் உறவாட வேண்டும் என்கின்ற எச்சரிக்கை உணர்வில்தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவளை சந்திக்க வருவதாக கூறியிருந்தான். இன்று தஞ்சைக்கு சென்று விருஞ்சிநாதரை சந்தித்தே தீர வேண்டும் என்கின்ற உத்வேகம் அதிகரிக்க கல்பலதாவிடம் இன்று தான் வரப்போவதில்லை என்கின்ற தகவலை அனுப்பிவிட வேண்டியதுதான் என்று மனதிற்குள் நிச்சயித்தான். தான் வர முடியாத நிலையில் இருக்கிறேன் என்று ஓலை அனுப்பிவிட்டு அவளை சந்திக்காமலேயே தஞ்சைக்கு புறப்பட தீர்மானித்தான். அவளை சந்திக்கச் சென்றால் இவனை போக விடவே மாட்டாள். இன்று உன்னை ஏமாற்றத்திற்கு உள்ளாக்குகின்றேன். பொன்னாழியில் நிகழ்ந்து வரும் கொலைகளின் தொடர்பாக ஒரு விசாரணைக்காக அவசரமாக தஞ்சைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. கைப்பிடித்த மனைவியை சந்திப்பதற்கு கூட ரகசியமாக செயலாற்ற வேண்டியிருக்கிறதே என்று வருத்தமாகத்தானே இருக்கின்றது. எத்தனை நாட்களுக்கு இந்த நாடகத்தை அறிவிக்க வேண்டும் என்ற உன் பொறுமையின்மை புரிகின்றது எனக்கு. இருப்பினும் நாம் எதிர்பார்க்கும் காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் நாம் இருவரும் தம்பதிகள் என்கின்ற உண்மை யாருக்கும் தெரியாமல் இருப்பதே நலம். மேலும் ஆதித்த கரிகாலனின் உடல் மற்றும் மனநிலையை கருதி இன்னும் சில நாட்களுக்கு நாம் இந்த ரகசியத்தை கட்டி காத்துதான் ஆக வேண்டும். உன்னை சந்தித்த பிறகு அவன் உற்சாகமாக இருப்பதாக மலையமான் கூறி வரும் நிலையில் நாம் இந்த உண்மையை அவனுக்கு தெரிவித்தால் அவனது மனநிலை பாதிக்கப்படலாம். எனவே சற்றே பொறுமையாக காத்திரு. நான் தஞ்சையில் இருந்து திரும்பி வந்ததும் நேராக உன்னை சந்திக்க வருகிறேன். காத்து கிடப்பதில்தான் தாம்பத்தியம் செழிக்கும். அமைதியாக உறங்கு. பிரியமுள்ள நாயகன் பார்த்திபன் என்று அவளை சந்திக்காமலாவே ஓலையை அவள் வசம் சேர்ப்பித்து விடலாம். மறுநாளை அவளை சந்திக்கும் பொழுது சமாதானம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தான். இரவு படர்ந்தது. தான் தஞ்சைக்கு பயணிக்கும் வேளையில் பொன்னாழியில் பொறுப்பான ஒருவர் இருக்க வேண்டியது அவசியம் என்று நினைத்த அவன் தன் பழைய ராஜவீதி மாளிகையில் வசித்து வரும் விஜய மேதாபதிக்கு அவசரமாக தகவல் அனுப்பினான். உறக்கத்தில் உலாவரும் ஆதித்த கரிகாலனையும் பெண்களையும் தனியே விட்டுச் செல்ல அவனுக்கு விருப்பமில்லை. விஜய மேதாபதி வந்து சேர்ந்த பொழுது இரவு ஆகிவிட்டது.
காஞ்சி அடங்கத் துவங்கிவிட்டது. இரவு காவலர்கள் தங்கள் பணிகளை துவக்க சேடிகள் ஒன்றிரண்டு தீபங்களை தவிர்த்து மற்றவற்றை அணைத்து கொண்டு இருந்தனர்கள். தனது முன்பாக வந்து நின்ற விஜய மேதாபதியை நோக்கினான் அவன். மேதாபதி, அவசரமாக தஞ்சைக்கு செல்லுகின்றேன். நீர் இன்று பொன்னாழியிலேயே தங்கிவிடுங்கள். அனைவரின் மீதும் ஒரு கண் இருக்கட்டும். பொன்னாழியைச் சுற்றி காவலர்களை நிற்க வைத்துள்ளேன். மாளிகையின் உள்ளே யாரும் நுழையாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறியபடி தன் உரையில் வாளைச் செருகினான். குத்துவாள் ஒன்றையும் இடைக்கட்சியில் செருகிக் கொண்டான். கல்பலதாவுக்கு வரைந்திருந்த ஓலையை விஜய மேதாவிடம் கொடுத்து அவளிடம் செருப்பித்து விடும்படி கூற நினைத்தான். அப்பொழுது சாளரத்தின் வழியாக நந்தவன தீபசம்பத்தின் அருகே லலாடிகா உலாடி கொண்டிருப்பது தெரிந்தது. விஜய மேதாவதியிடம் ஓலையை கொடுத்து கல்பலதாவிடம் சேர்த்தால் அவளுக்கு சினம் அதிகமாகும். லலாடிகாவிடம் கொடுத்து கல்பாவிடம் சேர்க்கச் சொன்னால் அவள் நைச்சியமாக உரையாடி அவளை சமாதானம் செய்து ஓலையை அளிப்பாள் என்று நினைத்தவன் ஓலையை அங்கிக்குள் மறைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான். நந்தவன தீபசம்பத்தின் அருகே நடந்து வந்து கொண்டிருந்த லலாடிகா தன்னை நோக்கித்தான் பார்த்திபன் வருகிறான் என்பதை கண்டு நின்றாள். அண்ணா, இந்த நேரத்தில் எங்கே புறப்பட்டு விட்டாய்? அவள் வியந்தாள். அவசரமாக தஞ்சைக்கு போக வேண்டியிருக்கிறது லலாடிகா. சிந்தூரன் மற்றும் குழலழகன் கொலைகள் நிகழ்வதற்கு முன்பாக ஆதித்த கரிகாலன் அங்கே நடமாடி இருப்பதால் அனைவரது சந்தேகமும் அவன் மீது உள்ளது. அவன்தான் உறக்கத்தில் உலா வரும்போது தன்னை மறந்த நிலையில் கொலைகளை செய்கிறான் என்று அனைவரும் கூறுகின்றனர். அவனது குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கே அந்த எண்ணம் உள்ளது. உண்மையில் அவன்தான் செய்கிறானா அல்லது அவனை நிலையை அறிந்தவர்கள் யாரோ கொலைகளை செய்துவிட்டு அவன் மீது பழி போடுகிறார்களா என்பதை முதலில் அறிய வேண்டும். பழைய அறையில் நிகழ்ந்த ஒரு கொலைக்கும் ஆதித்த கரிகாலனின் மீது பழி எழுந்துள்ளது. அதை பற்றி விசாரிக்கத்தான் நான் தஞ்சைக்கு செல்லுகிறேன். ஜாகிரதை மேதாபதியே, இன்றிரவு இங்கே தங்கச் சொல்லி இருக்கிறேன். நீ எனக்கு தங்கை இல்லை, தம்பி. நீ இருக்கும் தைரியத்தில்தான் இளவரசரையும் கல்பலதாவையும் உன் பொறுப்பில் விட்டுவிட்டு போகின்றேன். பார்த்திபன் கூறினான். நீ கவலைப்படாமல் சென்று வாண்ணா, நான் பார்த்து கொள்ளுகிறேன். இம்மாதிரி சவால்களை சந்திப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். லலாடிகா சிரித்தாள். ஆம், தெரியும். அதற்காகத்தான் இன்னும் ஒரு சவாலையும் நீ சந்திக்கும்படி செய்யப் போகின்றேன் என்றவன் கல்பாவிற்கு தான் வரைந்திருந்த ஓலையை எடுத்து அவளிடம் நீட்டினான். இன்று வருகிறேன் என்று நான் அவளுக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். அந்த வாக்கினை மீறுவதற்காக மன்னிப்பு ஓலை இது. இதை அவளிடம் சேர்த்து விடு. சிரித்தான் பார்த்திபன். மிகவும் கடினமான சவால்தான். மாலையே நீராடும் பொழுது அவள் என்னிடம் கூறிவிட்டாள். பொறுத்திருந்து பாரேன், உன் அண்ணா இன்று இரவு வரப்போவதில்லை. சமாதானம்தான் சொல்லி அனுப்புவார். காணாமல் போன அத்திவரதற்காக பெருந்தேவி ஆலயத்தில் காத்திருப்பது போல் உன் அண்ணனுக்காக நான் காலமெல்லாம் காத்திருக்க வேண்டியதுதான் என்று முணுமுணுத்து கொண்டே இருந்தாள். லலடிகாவும் சிரித்தாள். அவளிடம் சொல், பெருந்தேவியும் அத்திமலை தேவனும் மிக விரைவில் ஒன்று சேர்வார்கள். அதை இரண்டு தம்பதிகள் கண்டு கழிப்பார்கள். ஒன்று கல்பலதாவும் அவள் கணவனாகிய நானும், மற்றொன்று லலாடிகாவும் அவளுடைய கணவனும். பார்த்திபன் கூறினான். தவறு அண்ணா, என்னை உன் தம்பி என்று தானே கூறினாய்? எனது இரண்டாவது தம்பி பார்த்திபனுடன் தம்பியும் அவனது மனைவியும் என்று கூற இருவரும் அந்த இரவு வேளையில் நகைத்தது தொலைவில் குதிரை லாயத்தின் வாயிலில் நின்ற குதிரை காப்பாளனுக்கு மட்டுமல்ல, பொன்னாழி மாளிகையின் நுழைவாயிலில் கரிகால் பெருவளத்தானின் பொற்சிலையேன்றிருந்த மேதாபதிக்கும் கூட கேட்டது. நான் புறப்படுகின்றேன் என்று குதிரை மேய்ப்பாளனை நோக்கி கையசைக்க அவன் புறவியை கொண்டு வந்து நிறுத்தினான். அதன் மீது தாவி ஏறிய பார்த்திபன் லலாடிகாவை நோக்கி கையசைத்துவிட்டு தஞ்சையை நோக்கி விரைய ஆரம்பித்தான். ஓலையில் கையில் வைத்துக்கொண்டு மீண்டும் உலவத் துவங்கினாள் லலாடிகா. பார்த்திபனின் மாளிகையில் தோழியாக இருந்த பொழுது அன்றாடம் அதிக பணிகள் இல்லாததால் அவளுக்கு உடற்பயிற்சி தேவையில்லாமல் இருந்தது. படுத்தவுடன் உறங்கி போய் விடுவாள். ஆனால் அவனது தங்கை என்பதை தெரிந்து கொண்ட பிறகு பார்த்திபன் அவளை ஒரு இளவரசியாகவே நடத்தினான். அவளை எந்தவித பணியையும் செய்ய அனுமதிப்பதில்லை. எப்பொழுதும் ஓய்வு நிலையிலேயே அமர்ந்திருந்தால் ஒரு சுற்று பெருத்து விட்டதாக உணர்ந்த லலாடிகா அன்றாடம் இரவில் நந்தவனத்திலும் காலையில் முருக்கத்தி பாதையிலும் உலா வருவது வழக்கம். உலா வந்தபடியே லலாடிகா பொன்னாழியை நோக்கினாள். பிரம்மாண்டமான பொன்னாழி இப்பொழுது இருளில் மூழ்கியிருந்தது. நுழைவாயிலில் மட்டும் இரு சுளுந்துகள் எரிந்து கொண்டு இருந்தன. நுழைவாயிலின் அருகே இரண்டு காவலர்கள் நின்று கொண்டிருந்ததையும் அவர்களிடையும் விஜய மேதாவதி பேசிக்கொண்டிருப்பதையும் அவள் கண்டாள்.
தொடர்ந்து பொன்னாழியை நோட்டமிட்டபடியே உலவிக் கொண்டிருந்தாள் அவள். தன் அறையில் நிதானமாக தன்னை அலங்கரித்து கொண்டிருந்தாள் கல்பலதா. இப்போதைக்கு பார்த்திபன் வரப்போவதில்லை. ஆதித்த கரிகாலன் உறங்கிய பிறகுதான் வருவான். இன்னமும் உலாவச் சென்ற லலாடிகாவும் திரும்பி வரவில்லை. அன்றாடம் உலவி விட்டு வந்து உறங்கப் போவதற்கு முன்பாக அவளை சந்தித்து பேசிவிட்டுத்தான் செல்வாள். அவளுக்காக காத்திருந்தபடியே சிறிது சந்தனமும் குங்குமப்பும் சேர்த்து அரைத்திருந்த கலவையை முகத்தில் பூசத் தொடங்கினாள். நுழைவாயிலில் நின்றிருந்த வேதாவதியின் கண்களை உறக்கம் தழுவியது. எச்சரிக்கை காவலர்களிடம் கூறிவிட்டு அருகில் இருந்த அலுவல் அறைக்குள் நுழைந்தார். அங்கிருந்த நாற்காலியில் சேர்ந்தபடியே உறங்கத் துவங்கிவிட்டார். பொன்னாழியின் நுழைவாயிலில் காவலர்கள் இருவரும் ஆடாமல் அசையாமல் நின்றனர். வாயில் ஒளிந்த இரு சுந்துகளும் தொலைவில் நந்தவனத்தில் லலாடிகா உலவிக் கொண்டிருந்த பகுதியில் நின்ற தீபஸ்தம்பத்தின் உச்சியில் ஒளிர்ந்த தீக்கப்பறையும் மட்டுமே ஒளியை பாய்ச்சி கொண்டிருந்தன. மற்றபடி இருளும் அமைதியும் போட்டி போட்டுக்கொண்டு பொன்னாழியை தங்கள் வசப்படுத்தி இருந்தன. அவ்வப்பொழுது சுளுந்துகளில் இருந்து வெடித்து புறப்படும் தீப்பொறியின் ஒலிதான் கேட்டுக்கொண்டே இருந்தது. காவலர்கள் தங்கள் செவிகளை தீட்டியபடியே மற்ற ஒலிகளை உள்வாங்க முயன்று கொண்டிருந்த சமயத்தில் உப்பரியின் மேற்கு பகுதியில் இருந்த ஆதித்த கரிகாலனின் சயன அறை கதவு திடீரென்று திறந்தது. கரிகாலன் விரைப்புடன் வெளியே வந்து நின்றான். அவன் கண்கள் விரிந்து இருந்தாலும் அவற்றில் உயிரோட்டம் இல்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் அவன் இருப்பதற்கு அடையாளமாக அவனிடமிருந்து சீரான சுவாசமே வெளிப்பட்டது. வேட்டியை கச்சமாக உடுத்தி இரவு சயனிக்கும் போது அணியும் நீண்ட வெள்ளை அங்கியை மேலே அணிந்திருந்தான். இடையில் கரிய வர்ணத்தில் ஒரு பட்டாடையை அணிந்திருக்க அதில் ஒரு குத்துவாளை சொருகியிருந்தான். அவனது குழல்களை குவித்து உச்சியில் குடுமையாக முடிந்து வாழை நாரினால் கட்டியிருந்தான். அறையை விட்டு வெளியே வந்தவன் படிகளுக்கு செல்லும் நேர்பாதையில் விரைப்பாக நடந்தான். படிகளை அடைந்தவுடன் ஒவ்வொரு படியாக எண்ணி அளப்பவன் போன்று மெதுவாக இறங்கத் துவங்கினான். படிகளை கடந்து கரிகால் பெருவளத்தான் மற்றும் இளந்திரையனின் சிலைகளையும் கடந்து நுழைவாயிலை அடைந்தான். காவலர்கள் இருவரும் ஓரக்கண்ணால் ஆதித்த கரிகாலன் தங்கள் கடந்து செல்வதை வியப்புடன் கண்டனர். இரவு அங்கியில் அவன் எங்கே செல்கின்றான்? ஒருவேளை உலாவச் செல்கின்றானோ? அவர்களுடைய கண்கள் அவனது அங்கியின் பட்டையில் சொருகப்பட்டிருந்த குத்துவாளை திகைப்புடன் நோக்கின. பணிவுடன் அவனை நோக்கி தலையசைத்தனர் காவலர்கள். ஆனால் அதனை அங்கீகரிக்கும் நிலையிலா அவன் இருக்கின்றான்? ஆதித்த கரிகாலன் நந்தவனத்தின் தீபஸ்தம்பத்தை நோக்கி நடந்தான். தீபஸ்தம்பத்தின் அருகே நடைபோட்டு கொண்டிருந்த லலாடிகா மங்கிய ஒளியில் அந்த அசைவினை கண்டு திகைப்புடன் திரும்பி நோக்கினாள். ஆதித்த கரிகாலன் தான் அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தான். லலாடிகா துணிவான பெண்தான். இருப்பினும் அந்த வேளையில் ஆதித்த கரிகாலனை கண்டதும் அவள் இதயம் திகிலில் துள்ளியது. சோழ இளவரசன் உறங்குகின்றானா அல்லது விழித்திருக்கின்றானா? ஆனால் அவளது விரைப்பான நடையை கவனித்தால் அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போலல்லவா தெரிகின்றது. நுழைவாயிலின் அருகே காவலர்கள் இருப்பதால் சற்றே துணிவை திரட்டிக்கொண்டு அவனை எதிர்நோக்கி நின்றாள். ஆதித்த கரிகாலனின் கண்கள் நிலைக்குத்தி இருக்க தீபஸ்தம்பத்தின் அருகே வந்து நின்றான். அவனையே தயக்கத்துடன் நோக்கி கொண்டிருந்த லலாடிகாவை கிசுகிசுத்த குரலில் இளவரசே என்று அவனை அழைக்க அவன் முகத்தில் எவ்வித உணர்வும் இல்லை. அவனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த லலாடிகாவின் வாயை இரும்பு கரம் ஒன்று பொத்தியது. முரம் போன்ற அந்த பெரிய கை அவளது சிறிய வாயை மட்டுமல்லாமல் நாசி, கன்னம், முகவாய் என்று அவளது பெரும்பான்மையான முகத்தையே தன்னுக்குள் அடக்கி கொண்டது. திகிலில் விரிந்த லலாடிகாவின் கண்களும் கூணல் பிறை தெரியும் வெளியே தென்பட்டன. ஆதித்த கரிகாலனின் இடையில் சொருகப்பட்டிருந்த குத்துவாள் உருவப்பட்டு லலாடிகாவின் குரல் விலைக்கு மேலாக ஆழமாக ஒரு கோடு போடப்பட்டது. மதகுகளை திறந்தும் பாயும் நதியைப் போன்று உடனே குருதி பொங்கி லலாடிகாவின் ஆடையில் வழியத் துவங்கியது. அடுத்த கணம் தனது பிடியை தளர்த்தியது அந்த கரம். இரத்தக்கரையுடன் நுழைங்கிய அந்த குத்துவாள் மீண்டும் ஆதித்த கரிகாலனின் இடைப்பட்டையில் சொருகப்பட்டது. ஆதித்த கரிகாலனின் வெள்ளை அங்கியிலும் லலாடிகாவின் இரத்தக்கரை ஒட்டி கொண்டது. இப்பொழுது அவளை வாயை பொத்தி இருந்த தன் கைப்பிடியை தளர்த்த லலாடிகா பலம் கொண்ட மட்டும் தன் கைகளை பின்பாக வீச அவளது கையில் ஒரு பொருள் சிக்கியது. அதை பலமாக இழுக்க அந்த பொருள் அவள் கைகளில் சிக்கியதை அறியாமல் ஒரு கரிய உருவம் அங்கிருந்து நகர்ந்தது. ஒரு கையில் பார்த்திபன் கொடுத்த ஓலையும்
மற்றொரு கையில் தன்னை தாக்கியவனிடமிருந்து பறித்த பொருளுமாக பொன்னாழியை நோக்கி ஓடினாள் லலாடிகா. ரத்தம் ஆறாக பெருக அவள் ஓடி வருவதைக் கண்ட காவலர்கள் திகைத்து நின்றனர். பிடியுங்கள், அவர்களிடம் கதறியபடியே லலாடிகா பொன்னாழிக்குள் நுழைய, யாரை பிடியுங்கள் என்று அவள் சொல்லுகிறாள் என்று புரியாமல் காவலர்கள் நந்தவனத்தை நோக்கி ஓட, கரிகாலன் மற்றும் இளந்திரையனின் பொற்சிலைகள் அமைந்திருந்த திண்ணையின் மீது விழுந்தாள் லலாடிகா. தன் கழுத்தில் கை வைத்து கையில் குருதியை நனைத்தவள் பிறகு கரிகாலனின் சிலையில் பீடத்தில் தகவலில் எதையோ எழுதினாள். உறக்கம் நீங்காமல் வந்த வழியே நடந்து வந்து ஆதித்த கரிகாலன் சிலைகளின் அருகே நின்றான். ஆதித்த கரிகாலனை பார்த்த அவள் தன் கிழிந்த குரல் வளையை பொருட்படுத்தாமல் கடைசியாக ஒருமுறை வீலென்று அலற, அந்த அலறலோடு சேர்ந்து அவள் உயிரும் உடலை விட்டு வெளியேறியது. இரவு நிசப்தத்தை கிழித்து கொண்டு கிளம்பிய அவளது அலறல் அலுவல் அறையில் உறங்கிக் கொண்டிருந்த விஜய மேதாபதியை மட்டுமல்ல, தன் அறையில் அலங்கரித்து கொண்டிருந்த கல்பலதாவை மட்டுமல்ல, உறக்க நிலையில் உலா வந்து கொண்டிருந்த ஆதித்த கரிகாலனையும் எழுப்பியிருக்க வேண்டும். காரணம், தன்னை உணர்ந்து சுற்றுமுற்றும் பார்த்தவன் தன் இடையில் சொருகியிருந்த குருதி பிடிந்த குத்துவாளையும் தன் வெள்ளை அங்கியில் பரவியிருந்த இரத்தக்கரையையும் கண்டான். கீழே சோகமாக கிடக்கும் லலாடிகாவையும் கண்டான். அவன் முகம் வெளியேறியது. கலவரத்துடன் அவளது சடலத்தை பார்த்தவன் அவளது கரத்தில் இருந்த ஓலையை நோக்கினான். செய்வதறியாமல் ஓலையை குனிந்து எடுத்தவன் அதை இடையில் குட்டுவாளின் பக்கத்தில் சொருகி கொண்டான். சரியாக அலுவலில் இருந்து வெளியே வந்த மேதாபதியும் உப்பருகியில் படிகளில் தடதடவென்று இறங்கி வரும் கல்பலதாவையும் பார்த்தான் ஆதித்த கரிகாலன். தன் கண்களை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போல் நிலை குத்தி நிற்க வைத்து விரைப்புடன் படிகளில் ஏறத் துவங்கினான் அவன். நாம் தான் லலாடிகாவை கொன்று விட்டோம் என்கின்ற குற்ற உணர்வுடன் அவன் படியேற, காவலர்கள் உள்ளே வந்து பரிதாபத்துடன் அவளின் சடலத்தை வெறித்து பார்த்தபடியே நின்றனர். என்ன நடந்தது? யார் லலாடிகா தேவியை கொலை செய்தது? மேதாபதி கேட்டார். நாங்கள் யாரையும் காணவில்லை. தேவியார் உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது இளவரசர் அவரை நோக்கி போனார். பிறகு தேவியார் ரத்தம் பெருக ஓடி வந்து இங்கே விழுந்தார், காவலர்கள் கூறினர். அதுவரை அவளது உடலை பார்த்து சம்பித்த கல்பலதா திகைப்புடன் பழியேறி செல்லும் ஆதித்த கரிகாலனை வெறித்து பார்த்தாள். பிறகுதான் சூழ்நிலையின் விபரீதத்தை உணர்ந்து லலாடிகாவின் உடலை பார்த்து கதறத் துவங்கினாள். இளவரசரா? விஜய மேதாபதி வார்த்தைகள் கிடைக்காமல் தடுமாறினார். அவர் ஆழ்ந்த உறக்க நிலையில் நடமாடிக்கொண்டிருக்கிறார். தன் நிலையில் அவர் இல்லை. உறக்கத்தில் என்ன செய்கிறோம் என்பதையே அவர் அறிய மாட்டார். கண்ணீர் விட்டபடியே கல்பலதா கூற, விஜய மேதாபதி சோகத்துடன் லலாடிகாவின் பிணத்தை பார்த்தார். எவ்வளவு நல்ல பெண்! துணிவும் அன்பும் நிறைந்தவள் அவள். நீ பார்த்திப பல்லவனின் தோழியின் பெண்ணாகவே இருந்திருக்கக்கூடாதா? பார்த்திபரால் தங்கை என்று அறியப்பட்டு பல்லவேளவரசி என்று அங்கீகரிக்கப்பட்டாயே, அதனால்தான் உனக்கு இந்த முடிவோ? பல்லவத்திற்கு பெண் ராசி கிடையாது என்பது மீண்டும் நிரூபணமாகிவிட்டதே. வேதாபதி புலம்ப அவரை விக்கித்து போய் பார்த்தாள் கல்பலதா. லலாடிகாவின் உயிரற்ற உடலையே பார்த்து கொண்டிருந்தவளின் கண்கள் அவள் கை விரல்களை கவனித்தன. இரத்தக்கரையுடன் கூடிய அவளது சுட்டு விரல் கரிகால் பெருவளத்தானின் பொற்சிலையின் பீடத்தை காட்டிக்கொண்டு இருந்தது. கல்பலதாவின் பார்வை அந்த சிலையின் பீடத்தை கவனித்தது. பீடத்தில் தன் குருதியை கொண்டு ஏதோ தகவலை எழுதியிருக்கிறாள் லல்லாடிகா. கல்பலதா அதனை கூர்ந்து கவனித்தாள். இவர் அல்ல என்று பீடத்தில் எழுதியிருந்தாள் லல்லாடிகா. அதை வாசித்ததும் அவளது கண்கள் திகைப்பால் விரிந்தன. விஜய மேதாபதி அவர்களே, பல்லவ இளவரசியின் தேகத்தை பூர்ண மரியாதையுடன் பொன்னாழியின் வாயிலில் கிடத்துங்கள். பார்த்திபர் எங்கே சென்றார் என்று தெரியவில்லை. அவருக்கு தகவலை தெரிவியுங்கள் என்றபடி தன் அறைக்குள் செல்வதற்காக படிகளில் ஏறினாள். 5-6 படிகள்தான் ஏறி இருப்பாள். இளவரசியாரே என்று மேதாபதி அழைப்பது கேட்டது. திரும்பி நடந்தாள். அலுவல் அறையிலிருந்து ஒரு சாய்வு நாற்காலியை கொண்டு வந்து அதில் லலாடிகாவின் தேகத்தை கிடத்தி கொண்டிருந்தார் காவலர்கள். மேதாபதி லலாடிகாவின் இடக்கையை பற்றியிருந்தார். இளவரசியாரே, லலாடிகா தேவியார் கையில் ஏதோ ஒரு பொருளை வைத்திருக்கின்றார் என்றபடியே அவளது கையை விரித்து அந்த பொருளை கல்பலதாவின் முன்பாக அவர் எடுத்து காட்டினார். அதை கண்டதும் கல்பலதா கலவரத்தால் உறைந்து போய் நின்றாள். அவளுக்கு அனைத்துமே புரிவது போல தோன்றியது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.